வெல்கம் டு ஈஸிவே மேத்தமெட்டிக்ஸ் சேனல். 5th லெசன் முக்கோணவியல் முற்றொருமைகள். ஃபர்ஸ்ட் அதில் என்ன வருதுன்னா கூட்டல் மற்றும் கழித்தல் முற்றொருமைகள். ஒரு ஆர் ஃபார்முலா இருக்குது பாருங்கள். காஸ் ஆல்பா ப்ளஸ் பி, காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, டேன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, டேன் ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த ஆர் ஃபார்முலா இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டேபிள் யூஸ் பண்ணி 0, 30, 45, 60, 90 டிகிரிக்கு மதிப்பை தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு காஸ் 15 டிகிரிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 15 டிகிரிக்கு மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி காஸ் 75 டிகிரி, 105 டிகிரி அந்த மாதிரிப்பட்ட அதுக்கு ரிலேட்டடான ஆங்கிள் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. சரிங்களா? மாணவர் செயல்பாட்டில் பாருங்கள், மொத்தம் 5 சம் கொடுத்துருக்காங்க. அதாவது காஸ் 105 டிகிரி, சைன் 15 டிகிரி, காஸ் 75 டிகிரி, டேன் 165 டிகிரி, டேன் 75 டிகிரி. இந்த மதிப்புகள்லாம் கண்டுபிடிக்க டேபிள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால் இந்த கூட்டல் கழித்தல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இதோடைய மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு காஸ் 105 டிகிரி மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்கள். காஸ் 105 டிகிரி ஈக்குவல் டு இந்த 105 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா 60 + 45 இந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ நம்மளுக்கு காஸ் ஏ ப்ளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்முலா படி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ காஸ் 60க்கு மதிப்பு 1/2, அதுமாதிரி காஸ் 45க்கு மதிப்பு 1/√2, சைன் 60க்கு மதிப்பு √3/2, சைன் 45க்கு மதிப்பு 1/√2. இப்போ எப்படி எழுதலாம்? ஒன்றே பெருக்குனா 1, 2√2, இந்த √3 ஒன்றே பெருக்குனா நம்மளுக்கு √3, 2√2. இப்போ பகுதி வந்து 1 போல இருக்கனால இதை டைரெக்டாக கழிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா காஸ் 105 டிகிரிக்கு ஆன்சர் 1 - √3/2√2. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? சைன் 15 டிகிரி. சைன் 15 டிகிரி எப்படி நம்ம எழுதலாம்னா சைன் 45 - 30, 45ல் 30 கிடைக்கும்போது 15 தான் கிடைக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா சைன் ஏ மைனஸ் பி, இப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மதிப்பை போட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? √3 - 1/2√2. தேர்ட் கொஸ்டின் எனக்கு காஸ் 75 எப்படி பிரிக்கலாம்? 45 + 30, 45க்கு மதிப்பு 30 மதிப்பு தெரியும், அதே மாதிரி நம்ம பிரிக்கணும். சரியா? இப்போ காஸ் ஏ ப்ளஸ் பின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் 45னா 1/√2, காஸ் 30னா √3/2, சைன் 45னா 1/√2, சைன் 30னா 1/2. நம்மளுக்கு பகுதி வந்து 1 போல இருக்குது, 2√, அதான் அப்படி எழுதியிருக்கும். மேலே உள்ள டைரெக்டாக கழிக்கலாம். பகுதி 1 போல இருந்தப்போ √3 - 1. அதுக்கடுத்தது டேன் 165, டேன் 165 இதனுடைய மதிப்பு டேன் 120 + 45ன்னு எடுக்கலாம். அப்போ 165 கிடைக்கும். டேன் 120க்கு மதிப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். டேன் 120 = டேன் 90 + 30 அப்படின்னு எழுதலாம். = இது வந்து இரண்டாம் கால்பகுதி. இரண்டாம் கால்பகுதியில் டேன் டீட்டாவுக்கு மைனஸ் வரும். டேன் டீட்டா வந்து இதில் 90 வந்துச்சுன்னா டேன் டீட்டா காட் டீட்டாவாக மாறும். காட் 30, காட் 30யோட மதிப்பு வந்து -√3. சரியா? இப்படி தான் அந்த டேன் 120 மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது டேன் 120 மதிப்பு -√3ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டேன் ஏ ப்ளஸ் பின்னா டேன் ஏ ப்ளஸ் டேன் பி /1 - டேன் ஏ டேன் பின்னு எழுதணும். இப்போ டேன் 120னா -√3, டேன் 45னா 1, அது மாதிரி டேன் 120னா என்ன வரணும்? -√3 × 1. இப்போ பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட் எழுதும்போது என்ன வரும்? 1 - √3 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருந்தா ப்ளஸ், இப்போ 1 + √3. சரியா? கடைசியாக டேன் 75, டேன் 75னா 45 + 30ன்னு பிரிக்கலாம். இப்போ டேன் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டேன் 45னா 1, டேன் 30னா 1/√3. அதே மாதிரி 1 - டேன் 45னா 1, 1/√3. இதுக்கு எல்சியம் எடுத்து அந்த √3 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 + √3 /√3 - 1. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு. சைன் ஏ = 3/5 மற்றும் காஸ் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9/41.
இது ரெண்டுமே ஏன்னு சொல்லக்கூடியது முதல் கால் பகுதியில் தான் இருக்குது. பின்னு சொல்லக்கூடியது இதுதான் முதல் கால் பகுதி. 0 to π/2னாலே முதல் கால் பகுதி. அப்படின்னா sin a + b cos a + b tan a - bன் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது செகண்ட் கணக்கு பாருங்கள். sin a = 3/5 மற்றும் cos b = 9/41 அப்படின்னா அடுத்தது ஏயின் மதிப்பு முதல் கால் பகுதி, பியின் மதிப்பும் முதல் கால் பகுதி. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு sin a + b கண்டுபிடிக்கணும், cos a + b tan a - b மதிப்பை கண்டுபிடிக்கணும். sin a + b வேணும்னா sin a cos b + cos a sin bன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த sin aலேருந்து cos a கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி cos bலேருந்து sin b கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு sin a எடுத்துக்கோங்க. sin a = 3/5. 3 sin θ மதிப்பு ஃபார்முலா என்னென்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இப்போ எதிர்ப்பக்கத்தை 3ஆக எடுத்துக்கலாம், கர்ணத்தை 5ஆக எடுத்துக்கலாம். ஒரு டயக்ராம் போட்டுட்டு எதிர்ப்பக்கம் இந்த ஏனுடைய எதிர்ப்பக்கம் 3, அப்படியே கர்ணம் வந்து 5ஆக எடுத்துக்கோங்க. அப்போ அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். அது பிதாகோரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இப்படி கண்டுபிடிச்சி 4ன்னு போட்டிருக்கோம். சரியா? அதே மாதிரி cos b = 9/41 கொடுத்துருக்கான். அதை எப்படி எடுத்துக்கலாம்? cos θக்கு என்ன ஃபார்முலா? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 9 எடுத்துக்கலாம், கர்ணம் வந்து 41 எடுத்துக்கலாம். சரியா? அப்போ நமக்கு எதிர்ப்பக்கம் வேணும். எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா கர்ணத்துலேருந்து இதை வர்க்கப்படுத்தி இதை வர்க்கப்படுத்தி ரெண்டையும் கழிக்கணும். அதான் கழிச்சிருக்கேன். கழிச்சு எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 40 கிடச்சிருக்கு. இப்போ எதிர்ப்பக்கம் 40 கிடச்சிருக்கு. இப்போ முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசி தான் இருக்குது. முக்கோணம் ஏபிசியில் sin θ மதிப்பு கண்டுபிடிக்கலாம். sin θ மதிப்பு என்ன வரும்? எதிர்ப்பக்கம் பை கர்ணம். அப்போ 3/5 வரும். சரி, 3/5 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ cos θ மதிப்பு கண்டுபிடிக்கலாம். cos θ மதிப்பு வந்து இதில் என்ன வரும்னா அடுத்துள்ள பக்கமே கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 4, கர்ணம் 5. இப்போ என்ன வரும் கிடைக்கும்னா நமக்கு 4/5 கிடைக்கும். இது வந்து tan a மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா tan a மதிப்பு என்ன ஃபார்முலான்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ என்ன வரும்னா 3/4 வரும். சரியா? அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் நம்ம sin b கொடுத்துருக்காங்க. சரி, cos b கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுலேருந்து sin b கண்டுபிடிக்கணும்னா sin bக்கு என்ன ஃபார்முலா? எதிர்ப்பக்கம் பை கர்ணம். எதிர்ப்பக்கம் இருக்கு 40 இருக்குது, கர்ணம் வந்து 41 இருக்குது. அதுமாதிரி tan bக்கு என்ன ஃபார்முலா? tan bக்கு என்ன ஃபார்முலா வரும்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். 40/9 வருது. சரியா? இப்போ sin a + b ஃபார்முலா sin a cos b + cos a sin b. sin a யோட மதிப்பு வந்து 3/5 இந்த இருக்குது. sin யோட மதிப்பு 3/5, cos b யோட மதிப்பு வந்து இந்த இருக்குது 9/41. அடுத்தது cos a யோட மதிப்பு 4/5. அடுத்து sin b யோட மதிப்பு 40/41. இப்போது 3ஐயும் 9 பெருக்குனா 27, 2ஐயும் பெருக்குனா 205. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்னா 205 சமமாக இருக்கப்போ தொகுதியை டைரெக்டாக கூட்டிடலாம். 27 கூட 160 கூட்டினா 187/205. ஃபஸ்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், cos a + b = cos a cos b - sin a sin b. இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா -84/205. சரியா? அடுத்தது தேர்ட் ஒன், tan a - b = tan a - tan b / 1 + tan a tan b. tan a யோட மதிப்பு வந்து 3/4 பார்த்துருந்தோம். tan b யோட மதிப்பு வந்து இந்த இருக்குது. tan a யோட மதிப்பு வந்து 3/4 போடுங்க. tan b யோட மதிப்பு 40/9 போடுங்க. சரியா? இப்போது tan a யோட மதிப்பு வந்து 3/4, tan b யோட மதிப்பு 40/9. 1 + tan a 3/4, tan b வந்து 40/9. இப்போது இந்த ரெண்டுக்கு மீச்சிமா 4க்கு 9க்கு மீச்சிமா எடுத்தோம்னா 36. இந்த மீச்சிமா எடுக்கும்போது 3 கூட 9 பெருக்கும், இது கூட இது பெருக்கும். இப்போ என்ன வரும்? 27 - 160. இங்கேயும் அதே தான். மீச்சிமா எடுக்கும்போது என்ன வரும்னா 36 - 120/36. இப்போ என்ன பண்ணணும்னா 27லேருந்து -160 இருக்குது. அப்போ -133/36. இதை வந்து தலைகீழியாக போடலாம் பெருக்கல் எழுதும்போது. இப்போ 36 மேலே வந்துடும். 36 - 120, அதுக்கு மதிப்பு வந்து 84 -84. 36 கேன்சல் ஆயிரும். மைனஸ் கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்குன்னா 133/84. சரிங்களா?
அடுத்தது இரு மடங்கு கோண முற்றொருமைகள். அதாவது கோணம் வந்து இரு மடங்காக மாறி இருக்கும். அப்போ sin 2aக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 2 sin a cos a அல்லது 2 tan a டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் a. இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்தது cos 2a. cos 2aக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. இதில் sin ஸ்கொயர் aக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் 1 மைனஸ் cos ஸ்கொயர் a யூஸ் பண்ணி இதை சிம்பிளை பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும் 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1 அல்லது cos ஸ்கொயர் aக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் a போட்டோன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். சரியா? அடுத்து கடைசியாக cos 2aக்கு டேனில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா 1 மைனஸ் tan ஸ்கொயர் a டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் a. அதுமாதிரி tan 2a இருக்குது. tan 2a tan 2aக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. சரியா? அடுத்தது அடுக்கு குறைப்பு முற்றறிமுகள். இங்கே அடுக்கு வந்து 2ஆக இருக்குது. இதை வந்து 1ஆ குறைக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் 1 மைனஸ் cos 2a டிவைடட் பை 2. அதாவது இதுலேருந்து கிடைக்கிறது தான். இந்த ஃபார்முலாவிலேருந்து இதையும் ஈக்குவல் பண்ணி cos ஸ்கொயர் a கண்டுபிடிச்சோன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதையும் ஈக்குவல் பண்ணி sin ஸ்கொயர் a ஃபார்முலா கண்டுபிடிச்சோன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். இது கிடைக்கும். சரியா? இந்த அடுக்கு குறைப்பு முற்றறிமுகள். அதுக்கடுத்தது அரைக்கோண முற்றறிமுகள். அதாவது அரைக்கோண முற்றறிமுகள்னால் 2a ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு sin 2aக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos aன்னு இருக்குது. இப்போ 2a ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துட்டோன்னா a ஈக்குவல் டு தீட்டா பை 2 இந்த மாதிரி எடுக்கலாம். அதே ஃபார்முலாவில் 2a இருக்க இடத்துல தீட்டா எடுத்துருக்கோம், a இருக்க இடத்துல தீட்டா பை 2 அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. 2aனா தீட்டா போடணும், ஏன்னா என்ன பண்ணணும் தீட்டா பை 2. அது மாதிரி தான் அடுத்த ரெண்டுலேயும் போட்டு இந்த மாதிரி அரைக்கோண ஃபார்முலா கிடச்சிருக்கு. சரியா? மதிப்பிடுக. a முதல் கால்பகுதியில் இருக்கும்போது cos 2aவின் மதிப்பு. இப்போ cos 2a கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டைப்பில் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா பாருங்களா. cos 2aக்கு இதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். சரியா? நம்மளுக்கு காஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டேன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஃபார்முலா எடுத்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. a முதல் கால்பகுதியில் இருக்கும்போது cos 2aவின் மதிப்பு. ஃபஸ்ட்டு cos a யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கணும்னா 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1 2 இன்ட்டு cos a மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை வர்க்கப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? 225 289. இப்போது இந்த ரெண்டையும் 225 பேருக்குன்னு 450. அடுத்தது எல்சியம் எடுக்கும்போது என்ன வரும்னா இங்கே 280 வரும், 289 வரும் டிவைடட் பை 289. இந்த இதில் இதை கழிக்கும்போது 161 பை 289. அதாவது ரெண்டாவது cos 2a எதை யூஸ் பண்ணிக்கிறோம்னா சைனை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கிறோம்னா 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a 1 மைனஸ் 2 இன்ட்டு சைனோட வேல்யூ 4/5. எதை வர்க்கப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? 16/25. மீச்சியமாக எடுக்கும்போது என்ன வரும்னா 25 பகுதியில் வந்துடும். இந்த 1 கூட 25 பேருக்கு. அப்போ 25 மைனஸ் 32. 25 மைனஸ் 32னா மைனஸ் 7/25. சரியா? அடுத்தது அதே cos 2a டேன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். டேனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த டேனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா tan a ஈக்குவல் டு 16/63 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டு cos 2a எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா 1 மைனஸ் tan ஸ்கொயர் a டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் a. இப்போ டேனியோட வேல்யூ வந்து பார்த்தோம். இப்போ 16/63 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 16/63 த ஹோல் ஸ்கொயர். இதை 16/63 அதை வர்க்கப்படுத்தும் போது 256 டிவைடட் பை 3969. சரியா? இப்போ மீச்சியமாக எடுக்கிறோம். மீச்சியமானா இது மீச்சியமாக எடுக்கும்போது கழிக்கணும். 3969 256 கழிச்சோன்னா 3713 டிவைடட் பை 969. சரியா? ரெண்டும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனால் மீதி என்ன இருக்குது? 3713 வகுத்தல் 4225. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். sin 45 டிகிரி ப்ளஸ் டீட்டா மைனஸ் sin 45 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு அதோட மதிப்பு எவ்வளோ வருதுன்னா √2 sin டீட்டா வருது. சரி, அப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களா. அதாவது sin 45 ப்ளஸ் டீட்டானா இதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்னா sin a ப்ளஸ் b sin a cos b
ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் ஏன்னா சைன் 45 டிகிரி, அதுக்கு மதிப்பு 1/√2. அதுமாதிரி காஸ் 45ன்னு வரும், அதுக்கும் 1/√2 போட்டுரும். அதுமாதிரி சைன் 45 மைனஸ் டீட்டாலும் சைன் ஏ மைனஸ் பி ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதலாம். சரியா? எழுதிட்டு சைன் 45 மதிப்பு போட்டால் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இதில் மைனஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் இதையும் மைனஸ் பண்ணுற எழுதியிருக்கோம். மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் இது வந்து ப்ளஸ் வரும். அப்போ இந்த ரெண்டு அடிஷன் பண்ணணும். டோட்டல் போடும்போது என்ன வரும்னா பகுதியை பாருங்கள், பகுதி வந்து √2 அப்படி எழுதிடலாம். ஒரு சைன் டீட்டா இன்னொரு சைன் டீட்டா ரெண்டும் 2 சைன் டீட்டா ஆகும். இப்போ பகுதியில் வந்து √2 இருக்குது, அதை √2 ரிமூவ் பண்ணணும். விகிதமுறா என்ன இருக்கனால அதை ரிமூவ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா √2ஆல் இன்டு பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணணும். √2 இன்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 வரும். இங்கே 2 சைன் டீட்டா √2 இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆன பிறகு ரிமைனிங் என்ன இருக்குன்னா √2 சைன் டீட்டா. இதான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். சரியா? அடுத்தது மூணாவது சமம் எப்படி இருக்கு பாருங்கள். சைன் 30 ப்ளஸ் டீட்டா, அதுமாதிரி காஸ் 60 ப்ளஸ் டீட்டா ரெண்டுக்கும் டோட்டல் பண்ணணும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். தேர்ட் கொஸ்டின் சைன் 30 டிகிரி ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் டீட்டா. இதுக்கு சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மலைஸ் பண்ணணும், இதுக்கு காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்மலைஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் போடும்போது எவ்வளோ கிடைக்குன்னா காஸ் டீட்டா கிடைக்கும். சைன் 30 ப்ளஸ் டீட்டானா இந்த மாதிரி எழுதலாம். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் ஏக்கு மதிப்பு வந்து சைன் 30க்கு மதிப்பு 1/2ன்னு போடலாம். அது மாதிரி காஸ் 30யோட மதிப்பு வந்து √3/2. இதே மாதிரி இதுக்கும் போடும்போது இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். சைன் 30 ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் 60 ப்ளஸ் டீட்டா. இங்கேயும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு சேமாக இருக்குது, அதனால் கேன்சல் ஆயிரும். இது வந்து 1/2 காஸ் டீட்டா ப்ளஸ் 1/2 காஸ் டீட்டா. இப்போ நம்மளுக்கு மீச்சியமாக வந்து ரெண்டுக்கும் சேமாக இருக்குது பகுதி, அதனால் 2 போட்டுடலாம். மேலே வந்து காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா எழுதணும்னா 2 காஸ் டீட்டா பை 2. 2 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா காஸ் டீட்டா வரும். ஃபோர்த்து ப்ராப்ளம் என்ன இருக்குது? காஸ் 3π/4 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் 3π/4 மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் √2 சைன் எக்ஸ்னு நிறுவனம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதில் எந்த மதிப்பு தேவைப்படுதுன்னா சைன் 3π/4 அதுக்கு மதிப்பு தேவைப்படும். அதாவது 3π/4னா இதை வச்சு செய்யலாம். இது வந்து ஆர்எனில் ரேடியனில் இருக்குது. ரேடியன்லேருந்து நம்ம டிகிரி கன்வெர்ட் பண்ணோன்னா ஈஸியாக அதோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 3 இன்ட்டு பையோட மதிப்பு 180 போடுங்க. 180 டிவைடட் பை 4. 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 45 டிகிரி கிடைக்கும். 3 45 இன்ட்டு பண்ணும்போது 135 டிகிரி கிடைக்கும். சரியா? இப்போ 135 டிகிரி எப்படி பிரிக்கலாம்? 90 கூட்டல் 45ன்னு பிரிக்கலாம், அல்லது 180 மைனஸ் 45ன்னு பிரிக்கலாம். நம்ம வந்து 90 ப்ளஸ் 45ன்னு பிரிக்கும். இப்போ இது 135ன்னு சொல்லக்கூடியது இரண்டாம் கால் பகுதியில் வரும். இரண்டாம் கால் பகுதியில் சைன் டீட்டாவுக்கு ப்ளஸ் தான், அதான் ப்ளஸ் போட்டுருவோம் இங்கே. அடுத்தது 90 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா சைன் வந்து காசாக மாறும். காஸ் 45 டிகிரி. காஸ் 45 டிகிரிக்கு மதிப்பு வந்து 1/√2. சரியா? காஸ் ஏ ப்ளஸ் பி. காஸ் ஏ ப்ளஸ் பின்னா என்ன ஃபார்முலா? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதியிருக்கோம். அது மாதிரி காஸ் ஏ மைனஸ் பின்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் போட்டிருக்கோம். மைனஸ் போடும்போது இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு என்ன ஆகும்னா மைனஸ், ரெண்டு சேம் டைம் தான், அதனால் -2 sin 3π/4 sin x. sin 3π/4க்கு மதிப்பு பார்த்தோம் 1/√2 இந்த மாதிரி இருக்குது. சரியா? இப்போ இந்த 2 எப்படி எழுதலாம்னா அடுத்த லைனில் √2 × √2ன்னு எழுதலாம். இப்போ இதில் உள்ள ஒரு ரூட்டும் இதில் உள்ள ரூட்டும் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குன்னா மேலே தொகுதியில் வந்து ஒரு ரூட் இருக்கும், -√2 sin x. சரிங்களா? 6ஆம் பாடம் முக்கோணவியல் சமன்பாடுகள். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை தீர்வுகள், அடுத்தது பொது தீர்வுகள். இல்லை முதன்மை தீர்வுகள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்மளுக்கு முக்கோணவியல் சார்பு 3 இதுக்கு பார்க்க போகிறோம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. இந்த முதன்மை மதிப்பு வந்து சைன் டீட்டாவுக்கும் டேன் டீட்டாவுக்கும் எங்கே இருக்கும்னா முதல் கால் பகுதியிலையும் 4ஆம் கால் பகுதியிலே இருக்கும். முதல் கால் பகுதியில் எப்போ வரும்? அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா. நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா 4ஆம் கால் பகுதி எடுக்கணும். சரியா? அதேமாதிரி காஸ் டீட்டாவுக்கு வந்து முதல் கால் பகுதியும் 2ஆம் கால் பகுதியும் வரும். காஸ் டீட்டா வேல்யூ வந்து ப்ளஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து முதல் கால் பகுதி எடுப்போம், மைனஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா 2ஆம் கால் பகுதி எடுப்போம். சரியா? இந்த முதன்மை மதிப்பு பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஈஸியாக அந்த டேபிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அந்த
டேபிள் அட்டவணையை பயன்படுத்தி ஈஸியாக முதன்மை மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெகட்டிவாக இருந்தால் மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா காஸ் டீட்டாவுக்கும் சீக்கன் டீட்டாவுக்கும் என்ன செய்யணும்னா முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பையிலிருந்து அந்த அட்டவணையில் உள்ள ஆங்கிள் மதிப்பை கழிக்கணும். சரியா? அதே மாதிரி சைன் டீட்டாவுக்கும் கொசிக்கன் டீட்டாவுக்கும் மைனஸ் மதிப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா முதன்மை மதிப்பு காணுக்கு அந்த கோணத்துக்கு மதிப்பில் அந்த அட்டவணையில் கிடைக்கக்கூடிய கோணத்தின் மதிப்பு கூட மைனஸ் மதிப்பு முன்னாடி போடணும். சரியா? மைனஸ் அடையாளம் முன்னாடி போடணும். இவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். sin θ ஈக்குவல் டு -1/2 முதன்மை தீர்வு கண்டுபிடிக்கணும். முதன்மை தீர்வு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். இது வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா முதன்மை மதிப்பு 4ஆம் கால்பகுதியில் இருக்கும். சரியா? இப்போ 4ஆம் கால்பகுதியில் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும்னா அந்த அட்டவணைப்படி சைனுக்கு 1/2ன்னு சொல்லக்கூடியது எப்போ வரும்னா 30 டிகிரியில் வரும். சரியா? 30 டிகிரின்னு சொல்லக்கூடியது π/6. இப்போ 30 டிகிரி அதுனா என்னென்னா π/6. இது வந்து பாகை வேல்யூ, இது வந்து ஆர்என் வேல்யூ. ஆர்என்னா அது வந்து ரேடியன் வேல்யூ. சரியா? நமக்கு ரேடியன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இது மைனஸாக இருக்கிறனால அதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிளுக்கு முன்னாடி மைனஸ் போடணும். -π/6 இஸ் ஈக்குவல் டு -1/2. சரியா? இப்போ முதன்மை மதிப்பு ஈக்குவல் டு என்ன வரும்னா நம்மளுக்கு -π/6. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். cot θ ஈக்குவல் டு √3. இதனுடைய முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது வந்து முதல் கால்பகுதியில், ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இருந்தாலே காட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இருந்தாலே முதல் கால்பகுதியில் அமையும். முதல் கால்பகுதியில் அமைஞ்சிருந்தா நமக்கு cot θவுக்கு எப்போ வரும்? √3 வரும். 30 டிகிரியில் வரும். சரியா? 30 டிகிரினா π/6. அப்போ cot π/6 ஈக்குவல் டு √3. இப்போ முதன்மை மதிப்பு ஈக்குவல் டு π/6. மூணாம் கணக்கு பாருங்கள். sin θ ஈக்குவல் டு -√3/2. இதனுடைய முதன்மை மதிப்பு 4ஆம் கால்பகுதியில் வரும். ஏன்னா sin θவுக்கு நெகட்டிவ் வந்தால் 4ஆம் கால்பகுதியில் வரும். அதுக்கு முதன்மை மதிப்பு நமக்கு 4ஆம் கால்பகுதின்னா நம்மளுக்கு இந்த √3/2 எப்போ வரும்னா 60 டிகிரியில் வரும். sin θவுக்கு √3/2ன்னு சொல்லிவிட்டு 60 டிகிரி. 60 டிகிரியை வந்து ஆரைனாக மாற்றும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா π/3. நமக்கு சைன் 4ஆம் கால்பகுதியில் வந்தால் இந்த டீட்டான் மதிப்பு போடும்போது இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். -π/3 ஈக்குவல் டு -√3/2. முதன்மை மதிப்பு ஈக்குவல் டு -π/3. நாலாவது சம பாருங்கள். cos θ ஈக்குவல் டு -1/√. இதனுடைய முதன்மை மதிப்பு வந்து எங்கே இருக்குன்னா மைனஸாக இருக்கிறனால cos θவுக்கு மைனஸாக இருந்தால் முதன்மை மதிப்பு 2ஆம் கால்பகுதியில் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் முதல் கால்பகுதியில் இருக்கும். சரியா? நம்மளுக்கு மைனஸாக இருக்கிறனால முதன்மை மதிப்பு 2ஆம் கால்பகுதியில் இருக்கும். 2ஆம் கால்பகுதியில் இருந்தால் முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு காசுக்கு எப்போ 1/√2 வருதுன்னு பார்க்கணும். இப்போ 45 டிகிரியில் வரும். 45 டிகிரினா நம்மளுக்கு இதை ஆரைனாக மாற்றும் போது என்ன வரும்? π/4. இப்போ முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கும் போது காஸ் என்ன வரும்னா பைலேருந்து கழிக்கணும். முதன்மை மதிப்பு பண்ணிக்கணும். π - π/4 இஸ் ஈக்குவல் டு -1/√. இப்போ π - π/4னா அதை ஒரு மீச்சியமாக எடுத்து சுருக்கும்போது என்ன வரும்னா நம்மளுக்கு 3π/4 இஸ் ஈக்குவல் டு -1/√. அப்போது முதன்மை மதிப்பு இஸ் ஈக்குவல் டு 3π/4. இதனுடைய முதன்மை மதிப்பு. அடுத்து 5வது கணக்கு. tan θ ஈக்குவல் டு -1. இந்த முதன்மை மதிப்பு எங்கே இருக்குன்னா 4ஆம் கால்பகுதியில் இருக்கும். மைனஸாக இருந்துச்சுன்னா. சரியா? sin θவுக்கும் tan θவுக்கும் 4ஆம் கால்பகுதியில் இருக்கும். cos θவுக்கு 2ஆம் கால்பகுதியில் இருக்கும். நமக்கு tan θவுக்கு எப்போ 1 வரும்னா 45 டிகிரியில் 1 வரும். 45 என்பது π/4. π/4ல் தான் 1 வரும். அப்போ நம்ம இதை முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கும் போது மைனஸாக இருந்துச்சுன்னா இந்த ஆர்என் மதிப்பில் என்ன செய்யணும்னா மைனஸ் போடணும். அப்போ tan -π/4 இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இதனுடைய முதன்மை மதிப்பு ஈக்குவல் டு என்னன்னா -π/4. அடுத்தது பொது தீர்வு.
ஒரு முக்கோணவியல் சார்பின் காலவட்டத்தின் உதவியுடன் பெறப்படும் ஒரு முக்கோணவியல் சமன்பாட்டின் அனைத்து மதிப்புகளும் அச்சமன்பாட்டின் பொது தீர்வு. அதாவது முதன்மை மதிப்பு வந்து ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும், அதுதான் நம்ம பொது மதிப்புன்னு சொல்லுவோம். இந்த பொது மதிப்பு வந்து ரெண்டு வகையில் கண்டுபிடிக்காங்க. அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டாவின் மதிப்பு 0னா நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். 0 தவிர வேறு வேல்யூ இருந்ததுன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். சரியா? சைன் டீட்டா ஈக்குவல் டு 0னா டீட்டா ஈக்குவல் டு n பை, அதாவது சைன் டீட்டா எப்போல்லாம் 0 வருதுன்னா n இருக்க பிளேஸில் முழுக்கள் அப்ளை பண்ணணும். n இருக்க இடத்துல -1 -2 -3 போடலாம். 0 1 2 3 அந்த வேல்யூலாம் என்ன ஆகுதுன்னா சைன் டீட்டா மதிப்பு 0 ஆகுது, ரிப்பீட் ஆகி 0 வந்துகிட்டே இருக்குது. சரியா? அதே மாதிரி இதில் வந்து சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 த ஹோல் பவர் n ஆல்ஃபா. ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லுதுன்னா இதில் முதன்மை மதிப்பாக சொல்லுது. சரியா? ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய எதை டினோட் பண்ணுதுன்னா முதன்மை மதிப்பை தான் டினோட் பண்ணுது. சரியா? ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா தவிர இன்னொரு 2 ஃபார்முலா இருக்குது. சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்பான்னா எக்ஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அது மாதிரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்பான்னா எக்ஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா, சேம் ஃபார்முலா தான். சரியா? இந்த மாணவர் செயல்பாடு பாருங்கள். அதாவது மொத்தம் ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம பொது தீர்வு கண்டுபிடிக்கணும். 2 cos 2x minus 1 equal to 0, tan theta plus 1 equal to 0, அது மாதிரி tan 3 theta by 2 equal to -1, அப்படி ஒரு 6 கணக்கு கொடுத்துருங்க. இல்லை ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு வந்து 2 cos 2x minus 1 equal to 0 அப்படின்னா cos 2x மதிப்பு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா 1/2 வரும். இந்த -1 ரைட் சைடு வரும்போது +1, இது வந்து டிவிஷனாக வரும் 1/2. 2xன்னு சொல்லக்கூடியது இது வந்து நம்ம முதன்மை மதிப்பு இதில் எழுதணும் ஆல்பா. அது எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டாவுக்கு இங்கே பாசிட்டிவ் வருது அப்படின்னா எப்போ வந்து 1/2ன்னு சொல்லக்கூடியது காசுக்கு எப்போ 1/2 வரும்னா 60 டிகிரியில் வரும். 60 டிகிரியை π/3ன்னு போடலாம். 60 டிகிரின்னு சொல்லக்கூடியது π/3. அது டிகிரியை நான் வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அதுக்கடுத்தது இங்கே காசில் இருக்கிறனால நம்ம அந்த காஸ் டீட்டா ஃபார்முலா எடுக்கணும். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா எனில் இது ஃபார்முலா பொது தீர்வு உள்ள ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா, n பிலாங்ஸ் டு இசட். நம்மளுக்கு 2x இருக்குது. காஸ் 2x ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய என்ன இருக்குது π/3. இப்போ காஸ் π/3 எனில் நம்மளுக்கு எக்ஸ் இருக்க பிளேஸில் 2x போடணும். 2x 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபான்னு சொல்லக்கூடியது π/3. நம்மளுக்கு 2xலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் π/6 கிடைக்கும். நம்ம செகண்ட் சம்சம் பாருங்க. tan theta ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0க்கு பொது தீர்வு கண்டுபிடிக்கும். tan theta ஈக்குவல் டு -1, tan theta ஈக்குவல் டு -1னா அது வந்து 4ஆம் கால்பகுதியில் இருக்கும். 4ஆம் கால்பகுதியில் முதன்மை தீர்வு இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து கட்டாயம் அந்த tan எப்போ 1 வரும் π/4ல், அப்போ நம்ம மைனஸ் கட்டாயம் போடணும் அந்த கோணத்தில் ஆங்கிளில். சரியா? இப்போ tan theta ஈக்குவல் tan ஆல்பா எனில் theta ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆல்பா, இது ஃபார்முலா. இப்போ tan theta ஈக்குவல் டு tan ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய எப்படி எடுக்கலாம் -π/4 எனில் theta ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா வேடே அப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ். இந்த மூணாவது சமம் பாருங்கள். tan 3 theta by 2 ஈக்குவல் டு -1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு டேனுக்கு எப்போ -1 வரும் tan -π/4. சரியா? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது பொது தீர்வு ஃபார்முலா tan theta ஈக்குவல் டு tan ஆல்ஃபா எனில் theta ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆல்ஃபா. இப்போ நம்மளுக்கு tan theta இருக்க இடத்துல என்ன இருக்குது 3 theta by 2 இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா. ஆல்ஃபானா எவ்வளோ வரும் tan -π/4. இப்போ தீட்டா இருக்க இடத்துல தீட்டா வந்து இங்கே என்ன வரும் தீட்டா ரீப்ளேஸ் 3 theta by 2 ஈக்குவல் டு n பை ஆல்ஃபா சேஞ்ச் ஆகும். இங்கே ஆல்ஃபா என்ன இருக்குன்னா -π/4 உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு 3 theta by 2, இது என்ன வரும்னா n பை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் -π/4. இதுலேருந்து தீட்டா கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா தீட்டா ஈக்குவல் டு இந்த 2/3 வந்து ரைட் சைடு போகும்போது இது பகுதி வந்து தொகுதியாக மாறும். 2/3 n பை -π/4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். n பிலாங்ஸ் டு இசட். 4ஆம் கணக்கு 2 sin square x -1 ஈக்குவல் டு 0. இதனுடைய பொது தீர்வு கண்டுபிடிக்க sin square x மதிப்பு கண்டுபிடிச்சும்போது என்ன வருது sin square x மதிப்பு வந்து 1/2.
1/2 எப்படி எழுதலாம், 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ 1/√2 எதுக்கு வரும்னா sin π/4க்கு வரும். இப்போ sin ஸ்கொயர் π/4னு போடலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், sin ஸ்கொயர் x = sin ஸ்கொயர் ஆல்ஃபா எனில் x = n by + or - ஆல்ஃபா, n belongs to z. இப்போ sin ஸ்கொயர் x = sin ஸ்கொயர் π/4, அதாவது இப்போ ஆல்ஃபா வேல்யூ π/4 இருந்துச்சுன்னா இந்த ஆல்ஃபா இருக்க இடத்துல π/4 போட்டால் போதும். சரியா? சரி, அடுத்து 5ஆம் கணக்கு பாருங்கள். sin x ஓட வேல்யூ வந்து 2 sin x + 1 = 0னா sin x வந்து -1/2 வரும். இப்போ இதுக்கு முதன்மை மதிப்பு கண்டுபிடிங்கன்னா இது வந்து 4ஆம் கால் பகுதியில் இருக்கும். 4ஆம் கால் பகுதியில் இருக்கும்போது அந்த sin θ 1/2 எப்போ வரும், π/6ல் வரும். அதில் மைனஸ் கட்டாயம் போடணும். சரியா? sin x = sin ஆல்ஃபா எனில் x = n by + -1 the whole power n ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா இருக்க இடத்துல என்ன பண்ணணும், இந்த வேல்யூ போடணும், -π/6. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ -1 the whole power n -π/6 வரும். சரியா? 6th சம் பாருங்களாம். sin x + cos x = 1 இருக்குது. இங்கே சைனும் காசும் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா √2ஆல் இன்டு பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அந்த டினாமினேட்டரில் பகுதியில் உள்ள ரூட் வந்து என்ன ஆகும்னா இந்த டேமுக்கும் இந்த டேமுக்கும் இன்டு ஆகுது. இந்த நியூமரேட்டர் தொகுதியில் உள்ள ரூட்டு என்ன ஆகுதுன்னா 1/√2ன்னு வருது. சரியா? இப்போ நம்மளுக்கு 1/√2ன்னு சொல்லக்கூடியது cos π/4. அதேமாதிரி இங்கேயும் 1/√2 வருது, sin π/4 போடலாம். இது வந்து sin a cos b + cos a sin bன்னு வருது. இப்போ sin a + b = இந்த 1/√2ன்னு சொல்லக்கூடிய இங்கே சைன் வரனால sin π/4 போடணும். காசு போடக்கூடாது, ரெண்டு சைடும் சேமாக தான் வரணும். சரியா? இப்போ நம்மளுக்கு sin θ = sin ஆல்ஃபான்னா என்ன பண்ணலாம், θ = n by +- -1 the whole power n ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போ θன்ற இருக்க இடத்துல x + π/4 இருக்குது, ஆல்ஃபான்ற இருக்க இடத்துல π/4 இருக்குது. இப்போ θ இருக்க இடத்துல இதை போட்டுருங்க, ஆல்ஃபா இருக்க இடத்துல இதை போட்டுருங்க. சரியா? இதில் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த π/4 வந்து ரைட் சைடு போகுது, அவ்வளோதான். யூனிட் 7 முக்கோணத்தின் பண்புகள் மற்றும் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கோணத்தின் பண்புகளில் நமக்கு சைன் சூத்திரம், அடுத்து கொசைன் விதி, அடுத்து வீழல் சூத்திரம், அடுத்து முக்கோணத்தின் பரப்பு இவ்வளோ வருது. இல்லை ஃபஸ்ட்டு சைன் சூத்திரம் பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் a/sin a, b/sin b, c/sin c = 2r. இதில் a என்பது அந்த முக்கோணத்தின் பக்கத்தின் நீளத்தை குறிக்கும், ஸ்மால் a b c எல்லாம். கேபிட்டல் a b cன்னா அந்த முக்கோணத்தின் கோணத்தை குறிக்கும். இதில் என்ன இது யூசஸ் இருக்குன்னா சைன் சூத்திரம், அதாவது பிதாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பொதுவாக முக்கோணத்தின் பக்கங்கள் கோணங்களெல்லாம் கண்டுபிடிப்போம். அது பிதாகோரஸ் தியரம் வந்து செங்கோண முக்கோணம் அந்த முக்கோணத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நம்மளுக்கு அது செங்கோண முக்கோணத்தை தவிர்த்து விரிகோண முக்கோணம் அந்த மாதிரிப்பட்ட எல்லா முக்கோணங்களுக்கும் இந்த சைன் சூத்திரத்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கொசைன் விதியும் யூஸ் பண்ணலாம், வீழல் சூத்திரமும் யூஸ் பண்ணலாம். சரியா? இல்லை கொசைன் விதி பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் a² = b² + c² - 2bc cos a. இது மாதிரி 3 டைப் ஃபார்முலா இருக்குது. அது மாதிரி வீழல் சூத்திரம் பாருங்கள். a = b cos c + c cos b. அதுலேயும் 3 டைப் ஈக்குவேஷன் இருக்குது. முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலானா δ = 1/2 ab sin c. இதுலேயும் 3 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் a = 3, b = 5, c = 7 எனில், அதாவது முக்கோணத்தின் பக்கங்கள் கொடுத்துருக்கான். அப்போ அதில் வந்து காஸ் ஏ கோணங்கள் கேட்குறான். காஸ் ஏ கோணம், காஸ் பி கோணம், காஸ் சி கோணத்தை கேட்குறான். சரியா? இப்போ காஸ் ஏ கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னா கொசைன் விதியை யூஸ் பண்ணியிருக்கோம். கொசைன் விதியை யூஸ் பண்ணி இந்த அது 13/14 செகண்டும் தேர்டும் நம்ம தான் செஞ்சு பார்க்கணும். காஸ் பிக்கு கொசைன் விதியை பயன்படுத்தும் போது என்ன ஃபார்முலா எடுக்கலாம்னா c² + a² - b² / 2ca. இப்போ சி வேல்யூ, ஏ வேல்யூ, பி வேல்யூலாம் தெரியும். சி வேல்யூ வந்து 7, ஏ வேல்யூ வந்து 3, பி வேல்யூ வந்து 5. இதில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இதை கரெக்டாக ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 11/14. அதேமாதிரி காசிக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா a² + b² - c² / 2ab. இதுவும் என்ன விதி தான், கொசைன் விதியிலேருந்து கிடைக்கிறது தான். இந்த எல்லா வேலையும் அப்ளை பண்ணி நீங்கள் கரெக்டாக சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -1/. மாணவ செயல்பாடு பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் b + c cos a + c + a cos b + a + b cos c = இதனுடைய மதிப்பு a + b + c, அதாவது பக்கங்களின் நீளங்களாக இருக்கும் அப்படின்னு இருக்கணும். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த காசியை வச்சு இந்த 2 டேமையும் இன்டு பண்ணுறோம், 2 டைம் பெருக்கிறோம். பியையும் காசியும் பெருக்கும்போது பி காசி, அது மாதிரி சியையும் காசியும் பெருக்கும்போது நம்மளுக்கு சி காசி, இந்த மாதிரி கிடைக்கிது. இதை கொண்டு பெருக்கிறோம், இதை கொண்டு பெருக்கிறோம். அது மாதிரி 6 டேம் கிடைக்கும். சரியா?
இப்போ நமக்கு என்ன எடுக்கிறேன்னா ப்ளூ கலரில் என்ன இருக்குது, சி ஃபஸ்ட்டு பி காஸ் சி, அடுத்தது சி காஸ் பி, அந்த மாதிரி இருக்குது. இந்த பி காஸ் சியையும் சி காஸ் பியையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பாருங்கள், பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பின்னா அதுக்கு மதிப்பு வந்து ஏ. அது மாதிரி சி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் சின்னா அதுக்கு மதிப்பு வந்து பி. அது மாதிரி ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் சின்னா பி காஸ் ஏன்னா அதுக்கு மதிப்பு வந்து சி. இதன்படினா வீழல் சூத்திரத்தின்படி நம்ம அப்போ பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பியோட மதிப்பு வந்து ஏ. அது மாதிரி இந்த பிங்க் கலரில் இருக்க சி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் சியோட மதிப்பு வந்து ஸ்மால் பி கிடைக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்க பி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் பியோட மதிப்பு வந்து சி கிடைக்கும். எதன்படினா வீழல் சூத்திரத்தின்படி அந்த ஆன்சர் தான் வரணும். ப்ரூஃப் ஆகிட்டு. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் சி மைனஸ் ஏ காஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் ஏ காஸ் சி இஸ் ஈக்குவல் டு சைன் பி பை சைன் சின்னு நிறுவனம். சரியா? இப்போ நம்மளுக்கு கொசைன் விதிப்படி இந்த ஃபார்முலா காஸ் பியோட மதிப்பு இப்படி இருக்கும். அது மாதிரி காஸ் சியோட மதிப்பு இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டில் காஸ் பியோட வேல்யூ காஸ் சியோட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். சரியா? பாருங்கள், எப்படி இருக்குது, சி மைனஸ் ஏ காஸ் பி பி மைனஸ் ஏ காசின்னு இருக்குது. இப்போ சி மைனஸ் ஏ இந்த காஸ் பியோட வேல்யூவும் அப்ளை பண்ணியிருக்கோம், காஸ் சியோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏயும் இதில் உள்ள ஏயும் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குன்னா சி மைனஸ் ரிமைனிங் அப்படியே எழுதிருக்கும். இங்கே அது மாதிரி ஏயும் கேன்சல் ஆகி ரிமைனிங் அப்படியே வருது. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். 2சியை கொண்டு இந்த சியை இன்டு பண்ணுவோம். 2c ஸ்கொயர் இந்த மைனஸ் வந்து உள்ள இன்டு ஆகுது. அப்போ என்ன வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், அந்த மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2c. இதே இங்கே நியூமரேட்டரில் என்ன பண்ணோம், அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் பண்ணி எல்சிஎம் எடுங்க. 2bயை பிஎல் இன்டு பண்ணும்போது 2b ஸ்கொயர், மைனஸ் உள்ள இன்டு ஆகும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். டிவிஷனாக இருக்குது, ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷனாக எழுதலாம். தேர்ஃபோர் 2c ஸ்கொயர்லேருந்து சி ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரியா? டிவைடட் பை 2c. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுனா ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர் நியூமரேட்டர் எழுதுகிறோம், பகுதி வந்து தொகுதியாக எழுதுகிறோம். டிவைடட் பை 2b ஸ்கொயர்லேருந்து பி ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் ஏ ஸ்கொயர். நம்மளுக்கு இதெல்லாம் இது சேம் டேம் தான், இந்த ரெண்டு டேமும் சேமாக தான் இருக்குது. அதில் கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆகிரும், ரிமைனிங் என்ன இருக்குது பி பை சி வருது. இப்போ சைன் விதிப்படி பியோட வேல்யூ என்ன வரும்னா 2r சைன் பி, சியோட வேல்யூ 2r சைன் சின்னு வரும். இப்போ பிக்கு வேல்யூ என்ன போட்டுடலாம் 2r சைன் பி, சியோட வேல்யூ 2r சைன் சின்னு போட்டுடலாம். இப்போ 2r கேன்சல் ஆன பிறகு என்ன வருது, சைன் பி ஈக்குவல் டு சைன் பி டிவைடட் பை சைன் சி. இதான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். அடுத்தது நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். நேர்மாறு முக்கோணவியல் சார்புக்கு நம்ம எதனத்தை முக்கியமாக பார்க்கணுன்னா அதோட வீச்சகம் கண்டுபிடிக்கும்போது நேர்மாறு முக்கோணவியல் சார்புக்கு முதன்மை மதிப்பு கேட்பாங்க. அதுக்கு நம்ம வீச்சகத்தை தான் பார்க்கணும். வீச்சகம் நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு வீச்சகம் வந்து -π/2, π/2ன்னு இருக்குது. அதாவது இதில் என்னெல்லாம் கால்பதி வரும்னா முதல் கால்பதியும் 4ஆம் கால்பதியும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு வந்து வீச்சகம் என்ன வரும்னா முதல் கால்பதியும் 2ஆம் கால்பதி, அதாவது சேர்த்துன்னு போட்டிருக்கேன்னா 0,π. tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு என்ன வரும்னா முதல் கால்பதியும் 4ஆம் கால்பதியும் வரும். சரியா? இதில் மாணவர் செயல்பாட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுக்கு முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2க்கு முதன்மை மதிப்பு. அதை எப்படி எடுத்துக்கோங்கன்னா முதன்மை மதிப்பை டீட்டான்னு எடுத்துக்கோங்க. இந்த டீட்டா இதில் இருக்கணும்னா -π/2க்கும் +π/2க்கும் உள்ளே இருக்கணும். அதாவது முதல் கால்பதியும் 4ஆம் கால்பதிக்கு இடையில் அமையணும். அப்போ தான் நம்ம முதன்மை மதிப்பு கண்டுபிடிச்சா கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? நம்மளுக்கு இந்த சைன் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வரும்னா சைன் டீட்டா வரும். சைன் டீட்டா ஈக்குவல் டு 1/√2. சைன் டீட்டாவுக்கு எப்போ வந்து 1/√2 கிடைக்கும், டீட்டாவுக்கு எப்போ இருக்கும்போது சைன் π/4. சைன் π/4னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/√2. அப்போ டீட்டா இருக்கிற பிளேஸில் வந்து எவ்வளோ இருக்குது π/4 இருக்குது. இப்போ π/4 இதில் இருக்குது -π/2க்கும் +π/2க்கும் இடையில் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுதான் அதனுடைய முதன்மை மதிப்பு. சரியா?
ரெண்டாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் வந்து sin inverse 1 இதை தீட்டா என்க. இப்போ இந்த sin inverse வந்து ரைட் சைடு போகும்போது என்ன வரும்னா, இங்கே -1 அங்கே வந்து sin தீட்டான்னு வரும். இப்போ sin தீட்டாவுக்கு மைனஸ் வந்தால் நான் சொல்லியிருக்கேன், sin தீட்டாக்கு எப்போ 1 வரும்னா π/2 90 டிகிரியில் 1 வரும். 90 டிகிரியை π/2ன்னு போடலாம். இப்போ நம்மளுக்கு sin தீட்டா இங்கே வேல்யூ மைனஸாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா இங்கே மைனஸ் கொடுக்கணும். சரியா? sin தீட்டாவுக்கும் tan தீட்டாவுக்கும் மைனஸ் கொடுக்கணும். இந்த மைனஸ் வேல்யூ வந்துன்னா cos தீட்டாவுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துன்னா என்ன செய்யணும்னா பைலேருந்து அந்த ஆங்கிள் வேல்யூவை மைனஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா தீட்டா ஈக்குவல் டு -π/2ன்னு கிடைக்குது. இது வந்து இதில் இருக்கும் கட்டாயம். sin தீட்டாக்க ரேஞ்ச் வீச்சகம் என்ன இருக்குது, -π/2 +π/2க்குள்ளே இருக்கும். சரிதானே? தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, cos இன்வர்ஸா -1/2. இதனுடைய முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கணும். cos இன்வர்ஸா -1/2வை தீட்டான்னு எடுத்துக்கோங்க. சரியா? நமக்கு இந்த தீட்டாவோட வேல்யூ எதில் இருக்கணும்னா, இது வந்து காஸ் தீட்டானால 0க்கும் πக்கும் இடையில் இருக்கணும். அதாவது முதல் கால் பகுதிக்கும் ரெண்டாம் கால் பகுதிக்கும் இடையில வரணும். அந்த மாதிரி ஒரு தீட்டா வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்கள், இந்த காஸ் இன்வர்ஸ் ரைட் சைடு போகும்போது என்ன வரும்னா, லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா -1/2 இருக்கும், ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாவுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. அப்போ நம்ம இது எப்படி இந்த தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காஸ் π மைனஸ் காசுக்கு எப்போ 1/2 வரும், காசுக்கு எந்த வேல்யூவில் 1/2 வரும், 60 டிகிரியில் 1/2 வரும். சரியா? 60 டிகிரி எப்படி போட்டலாம்னா π/3ன்னு போட்டலாம். π மைனஸ் π/3 இஸ் ஈக்குவல் டு -1/2 காஸ் 2π/3. அப்போது தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும், தீட்டா ஈக்குவல் டு 2π/3 இருக்கும். 2π/3 வந்து எதுக்குள்ளே இருக்கும் கட்டாயம், 0, πக்குள்ளே இருக்கும். சரியா? 2π/3ன்னு சொல்லக்கூடியது 120 டிகிரி, 120 டிகிரின்னு சொல்லக்கூடியது இது 0 to 180க்குள்ளே கட்டாயம் வரும். இப்போ இதுதான் அதனுடைய முதன்மை மதிப்பு. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன இருக்குன்னா, cot இன்வர்ஸ் √3ன்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த காட் அந்த சைடு போகும்போது √3 ஈக்குவல் டு காட் தீட்டா. இதை வந்து டேனுக்கு கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணலாம். 1/cot ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கோங்க. 1/cot தீட்டா தலைகள் எடுக்கும்போது என்ன வரும், இங்கே 1/√3 வரும். இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/tan cot தீட்டானா tan தீட்டா, இங்கே வந்து 1/√3. இப்போ tan தீட்டாவுக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ எப்போ 1/√3 வரும்னு பார்க்கணும். 1/√3 இந்த எப்போ வரும்னா tan 30 டிகிரியில் வரும். 30 டிகிரியை π/6ன்னு போட்டலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம், π/6. π/6ன்னு சொல்லக்கூடியது எதுக்குள்ளே இருக்கணும்னா -π/2, π/2க்குள்ளே இது இருக்கும். -90லேருந்து +90க்குள்ளே இந்த 30 டிகிரி கட்டாயம் அமையும். சரி, இதுதான் முதன்மை மதிப்பு. அடுத்தது ஐந்தாவது கணக்கு. இதை எப்படி எடுத்துக்கோங்கன்னா, தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் 2√3 -2√3 டிவைடட் பை 3ன்னு எடுத்துக்கோங்க. இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு வரும்போது சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு -2√3 டிவைடட் பை 3. இப்போ நம்மளுக்கு ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கோங்க. 1/சீக்கண்ட் தீட்டா, இதுக்கு ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது -3 டிவைடட் பை 2√3ன்னு வரும். 1/சீக்கண்ட் தீட்டானா எதை எடுத்து செய்யலாம், நம்ம காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு -3 இருக்குது, 3 எப்படி போட்டலாம்னா √3 டிவைடட் பை 2√3. இப்போ நமக்கு இந்த √3 இந்த √3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, -√3/2ன்னு இருக்குது. இங்கே வந்து காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாவுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும், காஸ் π மைனஸ் காசுக்கு எப்போ √3/2 வரும். எந்த வேல்யூவில் √3/2 வரும்னா 30 டிகிரி. 30 டிகிரி எப்படி போட்டுடலாம், π/6ன்னு போட்டுடலாம். ஈக்குவல் டு -√3/2. இப்போ வந்து காஸ் இதுக்கு வேல்யூ 6π - πனா 5π/6.
இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3/2r. இப்போ டீட்டான்னு சொல்லக்கூடியது 5π/6. 5π/6னா 150 டிகிரி. 150 டிகிரி கட்டாயம் எதுக்குள்ளே இருக்கும்? காசுக்குன்னா எவ்வளோ இருக்கும், எதில் இருக்கான்னு பார்க்கணும். 0,πக்குள்ளே 0,πக்குள்ளே இருக்கும். இதுதான் அதனுடைய முதன்மை மதிப்பு. கடைசியாக ஆறாவது கணக்கு என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துக்கோம். அப்போ -1 ஈக்குவல் டு tan டீட்டா. -1 ஈக்குவல் டு tan டீட்டா. -1 ஈக்குவல் டு டேனுக்கு எப்போ 1 வரும்னா 5/4. இங்கே மைனஸ் வரனால tan டீட்டாவுக்கு -π/4 போடணும். இப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? டீட்டா ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்? -π/4. இது எதுக்குள்ளே இருக்கும் கட்டாயம்? -π/2, π/2க்குள்ளே இருக்கும். இதுதான் அதனுடைய முதன்மை மதிப்பு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.